ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 10 நாட்களுக்கான தினப்பலன் சிம்ம லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். பிப்ரவரி 21 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும். முதல் நாள் பிப்ரவரி 21 சனிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம். இந்த நாள் 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். இதுக்கு முன்னாலேயே பூரட்டாதி உத்திரட்டாதி 2 நாளுமா இருக்கு. இது ரேவதி நட்சத்திரம், புதனுடைய பலனை தரப்போகிறது. புதன் நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்காரு, குருவுடைய நட்சத்திரத்திலையும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால புதிய நபர்களை சந்தித்தல், திருமண காரியங்களை நாம் பயன்படுத்துறது, அதுக்காக நமக்கு நேரத்தை செலவிடுவது, அதாவது இப்போ பெண் பார்க்குற படலம் இந்த மாதிரி, மற்றும் கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறது. இப்போ கணவன் மனைவி தம்பதிகளாக இருந்தால் அவர்களுக்கு இடையில் ஒரு கருத்து பரிமாற்றங்கள் நல்ல முறையில் நடைபெறுது. இதெல்லாம் இன்னைக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசியில் சந்திரன் போகிறாரு. 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 9ஆம் வீட்டில் வந்துடுறாரு. கேதுவனுடைய நட்சத்திரம் தான் அஸ்வினி. நம்ம லக்னத்திலேயே கேது இருக்காரு. சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், சனியினுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால இப்போ நம்ம சிந்தனைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும். தேவையில்லாத ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு அதனால் ஏமாற்றம் அடைஞ்சிக்கிட்டு விரக்தி அடையக்கூடிய மனோபாவத்தை கேது தரும் என்பதனால இந்த நாளில் புதிய காரியங்கள், புதிய எதிர்பார்ப்புகள், புதிய உறவுகள், ஆல்ரெடி இருக்கக்கூடிய உறவுகள்லையும் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள், இதையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் தெய்வ வழிபாடுகளை செஞ்சிட்ருக்கிறது நல்லது. அதாவது மாலை 5:54 பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இது நமக்கு நன்மையை தருது. காரணம் என்ன? சுக்கரன் 7ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கரனும் குரு நட்சத்திரத்தில், புதனும் குரு நட்சத்திரத்தில், லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவும் குரு நட்சத்திரத்தில், இப்படி இருக்கிறது மனசுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரம், கணவன் மனைவி உறவு மற்றும் கஸ்டமர் ஓரியன்டேஷன், புது முயற்சிகளில் வெற்றி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகளையெல்லாம் சமாளித்து அந்த எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இன்ற நாள் இருக்கும். பிப்ரவரி 23 திங்கட்கிழமை மாலை 4:33 வரைக்குமே இந்த பரணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குது, சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 7ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் 12:11 மேலே சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் போகிறாரு. அதனால் மதியத்திற்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இருந்த போதிலும் சூரியன் ராகு அப்படின்றது சேர்க்கை பலனாக எடுத்துக்கணும். நம்ம லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் ராகுவோடு சேர்றாரு. புதிய நபர்களை சந்திக்கிறது, புதிய பார்ட்னர்ஷிப்பில் டெவலப் ஆகிறது, இதெல்லாம் நல்லாக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் ராகுவோ சூரியனோ தங்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக வந்திருந்தால் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். இன்னைக்கு ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:06 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம். ரிஷபராசியில் 10ஆம் இடத்துல சந்திரன் சூரியனுடைய லக்னாதிபதி சாரம் வாங்கினாலுமே சூரியன் ராகுவை போலவும் சனியை போலவும் 7ஆம் வீட்டில் செயல்படுறதுனால, ராகுவும் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் கஸ்டமர் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருங்கள். புது முயற்சிகளில் கவனமாக இருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் ராகு நல்லவர்களாக இருந்தால் பாதிப்பு கிடைக்காது, பாதிப்பு வராது. ஆனால் அதே நேரத்தில் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கெட்டிருந்தா கூட ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துரும். பிப்ரவரி 25 புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம், அதாவது செவ்வாய்க்கிழமையே மதியம் 3:06 தொடங்குது. அப்போ சந்திரனாகவே செயல்படக்கூடிய அமைப்பு. அதனால் தொழில் கூடுதல் பொறுப்புகள்
வகித்தல் மற்றும் இடமாற்றம், 2வது தொழில், 2வது ஃபீல்டில் என்டர் ஆகிறது, இதெல்லாம் கூட நடக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கு ஆதாயமாக இருக்கும். சில பேருக்கு சுப செலவுகள், இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நடக்கும். பிப்ரவரி 26 வியாழக்கிழமை, மிருகசிரீஷ நட்சத்திரம் நண்பகல் 12-11 வரைக்கும். புதன்கிழமை மதியம் 1:38க்கு தொடங்கிச்சு. இந்த மிருகசிரீஷம்ங்கிறது செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாயும் 7ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய அவிட்டத்திலேயே இருக்கிறதுனாலையும், கேது மற்றும் கேது தான் மெயினாக கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும், நம்ம 4ஆம் இடம் அப்படின்றது வீடு கட்டுறது, தாயார் சம்மந்தப்பட்டது, இடம் வாங்கிறது மற்றும் வாகனம் சம்மந்தப்பட்டது, இது போன்ற ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்கள், தொழில் விஷயங்கள், இதுக்கெல்லாம் சாதகமான நாளாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை காலையில் 10:48 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம். லாபஸ்தானத்தில் சந்திரன், ராகுனுடைய நட்சத்திரத்தில், ராகு 7ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில், கூட சூரியனும் ராகுனுடைய நட்சத்திரத்தில். இந்த சூரியன், ராகு, சந்திரன் இதெல்லாமே உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்குது. பிஸ்னஸுக்கும் இந்த கம்யூனிகேஷனுக்கும் நல்லா இருக்குது. ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து உறுதி பண்ணிக்கிறது, திருமண காரியமாகட்டும், பிஸ்னஸ் டீலிங் ஆகட்டும், உறுதி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த ராகு நமக்கு கெட்ட கிரகமாக இருந்தால் கவனமாக இருக்கணும். காலையில் 10:48க்கு புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. இதே புனர்பூசத்தில் தான் குருவும் இருக்கார். குரு சந்திரன் சேர்க்கை பலனை லாபஸ்தானத்தில் வழங்குகிறாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. திருமண சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பு மற்றும் கஸ்டமர் புதுசாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். பிப்ரவரி 28 சனிக்கிழமை காலையில் 9:34 வரைக்குமே இந்த புனர்பூசம். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தொடங்குகிறது. சனியினுடைய நட்சத்திரம் அட்டமச்சனி போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் சனி இதாக பாதிப்பாக இருக்கும்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பை குறைச்சிக்குவார். ப்ளஸ் கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த பரஸ்பர உறவுகள், கணவன் மனைவி சாதகமான பலன்கள் இதையெல்லாம் கொடுக்கும். சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பூசம் முடிஞ்சு ஆயில்ய நட்சத்திரம் காலையில் 8:33க்கு தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். புதன் 7ஆம் வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பலன். புதனுடைய உபநட்சத்திரம் சுக்கிரனாகவே இருக்கிறபடினால இன்றைக்கும் திருமண காரியங்கள், நல்ல பிடித்த நபர்களோடு பொழுதை செலவழிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த ஆயில்ய நட்சத்திரம் முடிஞ்சு காலையில் 7:51க்கு மகம் நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். கேது லக்னத்திலேயே சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் பூர நட்சத்திரத்தில் உட்காந்து அந்தரம் சனியாக இருக்கிறதுனால அந்த 8ல் இருக்கிற சனி நமக்கு சிந்தனைகளை டிஸ்டர்ப் பண்ணும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.